பேர் முத்து விஜய் பிக்சலிசமோட இன்னொரு வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு 20,000 ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நானும் வந்து அந்த 20,000 செக்மெண்ட்ல என்ன ஸ்மார்ட் போன்லாம் இருக்குன்னு அப்படியே ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்து எனக்கு ரொம்ப ஓகேப்பா நல்லா இருக்குது, இந்த 20,000ல ஆல்ரவுண்டரா எல்லா ஃபீல்ட்லயும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தோணுன ஒரு ஃபோன் தான் இந்த மோட்டோரோலா Edge 20 Fusion. அதுக்குன்னு இந்த ஃபோன்ல குறையே இல்லைன்னு கேட்டிங்கன்னா சில குறைகள் இருக்குது, அதை நான் வீடியோக்குள்ள சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க அன்பாக்சிங் பார்த்துட்டு வாங்க, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அன்பாக்சிங்லேயே பார்த்துட்டீங்க, இந்த ஃபோன் வந்து இந்த ஒரு கேஸோட தான் வந்தது. இந்த சிலிகான் கேஸ் பற்றி சொல்லணும்னா ஒரு நார்மல் டிபியூ கேஸ் ஒரு 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 1 வாரம் 2 வாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது எப்படினாலும் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வேறு கேஸ் ஏதாவது போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கின் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் இந்த ஃபோனை நேக்கடாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இந்த ஃபோனோட கலர் பார்த்தீங்கன்னா சைபர் டீல். இது வந்து ரெண்டர்ஸ் அண்ட் பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு லைட் ப்ளூ மாதிரி தான் இருந்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ரியல் வேர்ல்ட் லைட்டிங்ல பார்க்கும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ப்ளூயிஷ் கிரீன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிரீன் டின்ட்டும் இருக்குது. இது வந்து மேட் ஃபினிஷ்னு சொல்ல மாட்டேன் இந்த பேக், இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக் தான். சைடில் வந்து நமக்கு கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது. இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ்னு சொல்ல மாட்டேன், அதுக்குன்னு இது கிளாஸி பிளாஸ்டிக்கும் இல்லை. ஒரு நல்ல ஃபினிஷ் மோட்டோரோலா இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க.
லைக் சாட்டின் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. மேட் ஃபினிஷும் இல்லை, மேட்டை விட அது கொஞ்சம் வந்து நெக்ஸ்ட் டவுன் லெவல்ல இருக்கும். லைட்டா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் ஆகுது, அதுக்குன்னு ரொம்ப எவிடென்ட்டா தெரியல இதுல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஸோ ஒரு பில் குவாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஒரு பிளாஸ்டிக் ஃபோன் எப்படி ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் அட்லீஸ்ட் லுக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். இந்த கேமரா பம்பும் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு யூனிக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ரெய்ஸ்டு கேமரா பம்ப் தான், கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம பில்ட் குவாலிட்டிலேருந்து அப்படியே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு பவர் பட்டன் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தந்திருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ், இந்த சைட் டெடிகேட்டட் கூகுள் அசிஸ்டன்ட் கீ தந்திருக்காங்க. மேலே ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக், கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் தந்திருக்காங்க. இப்போல்லாம் ஹெட்ஃபோன் ஜாக் பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்குது. சரி, நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் டைப் சி போர்ட், பிரைமரி நாய்ஸ் கேன்சலிங் மைக் அண்ட் ஸ்பீக்கர். இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் தந்திருக்காங்க. இதுல இந்த 20,000 பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா சில பிராண்ட்ஸ் வந்து டுவல் ஸ்பீக்கர்ல தர்றாங்க. இதுல டுவல் ஸ்பீக்கர் தந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். பட் சிங்கிள் ஸ்பீக்கர் ஓரளவுக்கு நல்லாவே லவுடா இருக்குது. ஸோ அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா தந்திருக்காங்க. ஒரு சின்ன சில்வர் ரிங் மாதிரி இருக்குது, அது உங்களுக்கு நோட்டீஸ் பண்ண முடியுதான்னு தெரியல அந்த கேமரா சுத்தி. பின்னாடி பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கேமராஸ். ஒன்று பிரைமரி வந்து 108 மெகா பிக்சல் சென்சார், இதுல வந்து ஓஏஎஸ்ல எதுவும் இல்லை. செகண்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அதுலேயே வந்து மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கலாம். அது வரைக்கும் பரவாயில்ல, ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்லாம் கொடுக்காம இந்த அல்ட்ரா வைட்லேயே எடுக்க சொன்னது பரவாயில்ல. தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெப்த் சென்சார். இது அட்லீஸ்ட் ட்ரிபிள் கேமராவது இப்போ 2021 லான்ச் ஆன ஃபோன், அந்த டைம்ல ஒரு ட்ரிபிள் கேமராவது கொடுத்தா தானே டீசெண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. தென் ஒரு ஃபிளாஷ், இங்க பாத்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் 2.1 மைக்ரோமீட்டர் அல்ட்ரா பிக்சல் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு பிராண்டிங், மோட்டோரோலா சிம்பிள். லுக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பிராண்டிங் ரொம்ப காட்டுற மாதிரி இல்லாம மினிமலா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. இங்கே அந்த ஸ்பீக்கர் கிரில் தந்திருக்காங்க கால்ஸ் பேசுறதுக்கு. இப்போ இந்த போனோட கேமராஸ் பத்தி நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உள்ள இருக்க ஸ்பெக்ஸ் பார்த்துடலாம். இந்த போனோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல வந்து டைமென்சிட்டி 800Uன்னு மீடியாடெக் ப்ராசஸர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டைமென்சிட்டி 800U உங்களுக்கு வந்து எதோட கம்பேர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 750G ஸ்னாப் டிராகன் அதை தாண்டின பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். பெஞ்ச் மார்க்ஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து அதை தாண்டி தான் வருது. ஸோ ஒரு 750G விட அதிகமாக இருக்குங்கிற போதில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது சொல்ல போனால் யூஸ் பண்ணேன். இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே தந்திருக்கிறாங்க 90 ஹெர்ட்ஸோட. இந்த டிஸ்பிளே வந்து ஃப்ராங்காக சொல்ல போனால் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. பிளாக்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக இருந்தது. அந்த 90 ஹெர்ட்ஸ் ஸ்மூத் ரெஃப்ரெஷ் ரேட்னால வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபோன். ஸோ வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த டைமென்சிட்டி 800 அந்த 90 ஹெர்ட்ஸை ஈஸியாக புஷ் பண்ணுது. ஸோ வந்து பிரச்சனையே இல்லை. அடுத்து நம்ம வந்து கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமரா சாம்பிள்ஸ் காட்டுறேன். நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கல நான். இதில் உள்ள இந்த கேமராவில் தான் சில பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து என் ஃப்ரெண்டு நோட்டீஸ் பண்ணி சொன்னார். அதையும் வந்து நான் கேமரா சாம்பிள்ஸ் காட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதெல்லாம் மெயின் 108 மெகா பிக்சல் சென்சாரில் எடுத்தது. நோனா பின்னிங் டெக்னாலஜி, அதாவது 9 பிக்சலை ஒரு பிக்சலாக சேர்த்து 12 மெகா பிக்சல் ஷார்ட்ஸ் தருது. ரெசல்யூஷன் எல்லாம் நல்லா தான் இருக்குது, டைனாமிக் ரேஞ்ச் கலர்ஸ்லாம் நல்லா இருக்குது. பட் பிரச்சனை என்னென்னா இந்த ஷார்ட் பாருங்களேன், இதில் ஃபுல்லாக ஒரு ஆரஞ்சிஷ் ஹியூவாக தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனை. கொஞ்சம் டார்க்காக இருந்தாலே இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சிஷ் ஹியூ வந்துடுது. இதெல்லாம் அல்ட்ரா ஒயிட் ஷார்ட்ஸ், ஒரு லாங் ஃபீல்ட் ஆஃப் வியூக்காக யூஸ் பண்ணுறது. டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அல்ட்ரா வைட் கேமராலே நம்மளால் மேக்ரோ ஷார்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். 8 மெகா பிக்சலுங்கிறனால ரெசல்யூஷனும் நல்லா தான் இருக்குது. இது 4K வீடியோ 30 FPS, 60 FPS சப்போர்ட்டட் இல்லை. ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள், ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. டீட்டெயில்ஸும் நல்லாவே இருக்குது. 4Kங்கிறதுனால ஒரு நல்ல டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டைனாமிக் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. வானத்தில் உள்ள ப்ளூஸ், செடியில் உள்ள க்ரீன்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியுது. இப்போது இந்த லைட்டோட கிரில்ஸ் பார்த்தா தெரியுது. நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெபிலிட்டியும் ஓரளவுக்கு இருக்குது. கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் ஜஸ்ட் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் மெயின் கேமராலேயே ஒரு அல்ட்ரா வைட் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் காட்டியிருப்பேன்.
அதுக்கப்புறம் மேக்ரோ ஃபோட்டோஸ் காட்டியிருப்பேன். செல்ஃபி கேமராஸ் ஃபோட்டோ நான் எதுவுமே காட்டலை. ஏன்னா வந்து என் ஃப்ரெண்டு ரிப்போர்ட் பண்ணது என்னன்னா, நான் செல்ஃபிஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ரொம்ப ப்ரௌனிஷாக வருது அப்படிங்கிறாரு. இது வந்து இந்த பர்டிகுலர் யூனிட்ல தான் பிரச்சனையா இல்லை இந்த மாடல்லே பிரச்சனையாங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஸோ வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் இதை டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணலான்னு யோசிக்கிறேன். என் ஃப்ரெண்டு வந்து இதை ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணாரு. ஸோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் தருவாங்கங்கிறது அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து. ஸோ கேமராஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இந்த பிரச்சனை இருக்கிறத நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிக்கணும். வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 4Kல எடுக்க முடியும். நான் அந்த வீடியோ சாம்பிள் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இப்போ வந்து அப்போ கேமராஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குட் லைட்டிங்ல ரொம்ப நல்லா இருக்கு. சில லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரௌனிஷ் ஃபில்டர் ஆட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்கும்போது ஒரு 185 கிராம்ஸ் வெயிட். 185 கிராம்ஸுங்கிறது ரொம்ப ஹெவியா இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஹெவியா இல்லை. பட் இருந்தாலும் இது ஒரு பெரிய ஃபோன் தான். ஒரு பெரிய ஃபோன் ஆனால் வந்து 185 கிராம்ஸுங்கிறத ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுனால நீட்டாக இருக்குது ஃபோன் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. இதோட பேட்டரி சைஸ் பார்த்தீங்கன்னா 5000 mAh. 5000 mAhங்கிறது ரியல் வேர்ல்டில் நமக்கு எப்படி பேட்டரி லைஃப் டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் எனக்கு கிடச்சிது 90 ஹெர்ட்ஸில் யூஸ் பண்ணும்போது. என் ஃப்ரெண்டு வந்து சொன்னார், பேட்டரி லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது, சீக்கிரத்தையும் ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்குன்னாரு. பட் பேட்டரி யூசேஜில் போய் பார்க்கும்போது நமக்கு 6 hours கிடச்சிருக்குது. 90 ஹெர்ட்ஸில் வேறு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 90 ஹெர்ட்ஸில் ஒரு 5000 mAh பேட்டரி, மீடியாடெக் சிப்செட் வேறு, 6 ஹவர்ஸுங்கிறது ஒரு நல்ல ஸ்க்ரீன் ஆன் டைம் தான் நான் சொல்லுவேன். பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட சார்ஜிங் பார்த்தீங்கன்னா டைப் சி கொடுத்துருக்குறாங்க. சார்ஜர் டைப் சி டு டைப் சி 30 வாட் சார்ஜர் தந்திருக்காங்க. அது வந்து 0 to 50 உங்களுக்கு 26 மினிட்ஸில் சார்ஜ் ஆகும். அண்ட் 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour 20 minutes 80 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடும். இப்போ ரிவர்ஸ் சார்ஜிங், இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இல்லை. NFC தந்திருக்கிறாங்க, நல்ல விஷயம். 20,000ல NFC டேக் கொடுக்கறது வந்து கொஞ்சம் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான் சொல்லணும். இந்த ஃபோனோட இன்னொரு மேஜரான ஹைலைட் பார்த்தீங்கன்னா 5G ஃபோன் வந்து இப்போ வந்து எல்லாரும் வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ 2022 ஜான், இப்போ ஒரு ஜூன் ஆர் ஆகஸ்ட்டுக்குள்ள நமக்கு 5G வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நிறைய ரூமர்ஸ் சொல்றாங்க. ஸோ அந்த டைம்ல இப்போ ஒரு 4G ஃபோன் வாங்கினா நமக்கு வேஸ்ட்டுன்னு தானே எல்லாரும் நினைக்கிறாங்க. தாட் ப்ராசஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ 5G ஃபோன்னு வாங்கும்போது ஹை பட்ஜெட் தான் போகணும்னு இல்லாமல் லோ பட்ஜெட்டில் ஒரு 5G ஃபோன், நல்ல 5G ஃபோனாக சொல்லுங்க தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாரும் அதான் கேட்குறாங்க, ஒரு நல்ல 5G ஃபோன் சொல்கிறா, ஒரு 20,000 ஒரு 25,000க்குள்ளே. அப்படிங்கும்போது நம்ம அந்த 5G எப்படி கன்சிடர் பண்ணுங்கிறது வந்து நம்ம 5G அவங்க கொடுத்துருக்கிற பேண்ட்ஸ் பொறுத்து தான். இப்போ சில பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் 2 பேண்ட் கொடுத்துட்டு இது ஒரு 5G ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு டாப் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லேயே அவங்க சொல்கிறாங்க. பட் மோட்டோரோலா அப்படி இல்லாமல் 13 5G பேண்ட்ஸ் தந்திருக்காங்க. ஸோ ஒரு மேஜர் பாசிட்டிவ்னே சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் நாளைக்கு யூஸ் பண்ணும்போது திடீர்னு அந்த 1-2 பேண்ட் சப்போர்ட் பண்ணலனாலும் மீதி இருக்கிற பேண்ட் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு வந்து 5G கிடைக்கும்ல கண்டிப்பாக. ஸோ அதனால 5G இது ஒரு டுவெல் சிம் சப்போர்ட் பண்ணுற ஃபோன் தான். 2 சிம்லேயும் 5G சப்போர்ட் பண்ணும். பட் ஸ்லாட் வந்து உங்களுக்கு ஹைபிரிட் ஸ்லாட் தான். எய்தர் ஒரு சிம் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு ஆர் 2 சிம் இப்படி தான் உங்களால் போட முடியும். ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வேணுங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இதாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து 6GB ரேம் தந்திருக்காங்க, பேஸ் ஸ்டோரேஜ் 128GB. ஸோ ஓரளவுக்கு ஸ்டோரேஜ் வந்து நீட்டாக இனஃபாக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பற்றி பேசும்போது நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. நான் ஃபேஸ் அன்லாக் இன்னும் ட்ரை பண்ணல, பட் என் ஃப்ரெண்டு ட்ரை பண்ண வரைக்கும் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னார். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நான் ட்ரை பண்ண வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் டச் பண்ண அன்லாக் பண்ணுறது, இல்லைன்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா இருக்குது. மோட்டோரோலா ஓஎஸ் பற்றி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரின்னு சொல்லலாம். பியோர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு, கூகுள் ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராம் இல்லை. ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து மோட்டோரோலா ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றது எல்லாமே ஸ்டாக்காக விட்டுருக்காங்க. லைக் சாப் ஃப்ளாஷ், அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃபோனை இப்படி பண்ணோம்னா கேமரா வந்து வர்றது, ஃப்ளிப் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் நீட்டாக இருக்குது. பட் வந்து ரொம்ப ஓஎஸை வந்து வேற மாதிரி சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் தான். இதோட ப்ரைஸிங் பற்றி இப்போ வரலாம்.
ப்ரைசிங் வந்து ஃப்ளிப்கார்ட்ல 21,500க்கு லான்ச் ஆச்சு. இப்போ இந்த பிக் சேவிங்ஸ் டேன்னு ஒரு Jan 17th இருந்து போயிட்டு இருந்தது. அதுல வந்து என் ஃப்ரெண்டு வந்து 21Kக்கு இந்த போனை பர்ச்சேஸ் பண்ணாரு. கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் போக அது இதுன்னு போய் 20,250 rupees வந்தது. இந்த போன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போன் வந்து எல்லா இதுலயும் ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மரா தான் இருக்குது. நான் இதை இன்னும் ஃபுல்லா டெஸ்ட் பண்ணல. டெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூல பேசலாம் நம்ம இதெல்லாம். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இதாக தான் இருக்குது. அந்த கேமரா ப்ராப்ளம், அந்த போட்டோ எடுக்கும்போது ப்ரௌன் கலர்ல வருதுங்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் இஷ்யூவா இல்ல ஹார்ட்வேர் இஷ்யூவா எதுவும் இன்னும் சரியா தெரியல. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்குது. எனக்கு இந்த போன் சொல்ல போனா ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரு OnePlus Nord C க்கு ஒரு காம்படிட்டர் மாதிரி, பட் ரேட் இன்னும் கம்மியா. ஸோ நல்லா இருக்கு இந்த ஃபோன். பட் அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாங்கிறது நமக்கு தெரியல. ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் பார்க்கும்போது இப்போ இது ஆண்ட்ராய்டு 11ல ரன் ஆகுது. மோட்டோரோலா வந்து 2 years அப்டேட் தரோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பட் ட்ராக் ரெக்கார்ட் படி பார்க்கும்போது நமக்கு வந்து அவங்க அப்டேட்ஸ்ல அவ்வளோ பின் டு பாயிண்டா இருந்தது இல்லை. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு அப்டேட்டாவது கொடுத்துருவாங்க எப்படினாலும். அது வரைக்கும் பரவாயில்ல. பட் 2 அப்டேட்ஸ் தருவாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த ப்ரௌனிஷ் ஃபில்டர் தவிர அந்த ஃபில்டர் ப்ரௌனிஷ் ஃபில்டர் மாதிரி கொடுக்கறது அது சாஃப்ட்வேர் இஷ்யூவா என்னன்னு தெரியல. நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து என் ஃப்ரெண்டு வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாரு இது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. அவங்க வந்து நாங்கள் வந்து செக் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்குதுங்கிறத ஃபுல் ரிவ்யூவில் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபோனை வந்து நம்ம இந்த மோட்டோரோலா One Fusion Plus, Redmi Note 9 Pro Maxல அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஃபோன்ஸ் கூட கம்பேர் பண்ணலாமா, ஒரு ஸ்பீட் டெஸ்ட் இல்லைன்னா ஒரு கேமரா கம்பேரிசன் இந்த மாதிரி பண்ணலாங்கிற ஐடியாஸ் இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலனா லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.